ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கினார். அதுலேருந்து நாம் பக்தர்களின் அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தாஷ்கனு மகாராஜோட அனுபவத்தோட தொடர்ச்சியை இன்னைக்கு நாம கேட்க போறோம். போன எபிசோட்ல தாஷ்கனு மகாராஜ் சொன்னாரு, ஒரு திருட்டு குற்றத்துக்காக ஸ்ரீ சாயிபாபா மீது பழி சுமத்தப்பட்டுள்ளது. அதுக்காக ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன்ல இருந்து ஸ்ரீ சாயிபாபாவை விசாரிக்கிறதுக்காக ஷிரடிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ அந்த கமிஷன்ல இருந்த கமிஷனர் ஸ்ரீ சாயிபாபா கிட்ட என்கொயரி பண்றாரு. அந்த என்கொயரியை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கமிஷனர் முதல்ல கேள்வி கேட்கிறார், உங்க பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்ற, என்னை எல்லாரும் சாயி பாபான்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, உங்களுடைய தந்தையாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் சாய் பாபா தான் அப்படின்னு பாபா சொல்றார். அடுத்த கேள்வி, உங்களுடைய குருவின் பெயர் என்ன அப்படின்னு. ஸ்ரீ சாயி பாபா அவரோட குருவின் பெயரா வெங்கூசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்தது, உங்களுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீ சாயிபாபா கபீர் அப்படின்னு பதில் அளிக்கிறார். அதுக்கப்புறம் கமிஷனர் உங்களோட ஜாதி என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீ சாயிபாபா அதுக்கு பதிலாக பர்வர்திகார், அதாவது இறைவன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வயது என்னன்னு தயவு செய்து சொல்றீங்களா அப்படின்னு கமிஷனர் கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீ சாயிபாபா லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கூறுறார். இதுக்கப்புறம் அந்த கமிஷனர் சொல்றாரு, இப்ப நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க உண்மையான பதில தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீ சாயிபாபாவும் நான் உண்மையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல் கேள்வியை அவர் சொல்றாரு, குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீ சாயிபாபா, ஆமா எனக்கு எல்லாரையும் தெரியும் அப்படிங்கிறாரு. அடுத்த கேள்வி, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் சொல்றாரு, அவர் உங்களுடைய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டோம், அவர் உங்களோட தான் தங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீ சாயிபாபா, ஆமா எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ளேயும் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த குற்றவாளி சொல்றார், நீங்க தான் அவருக்கு நகைகளை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே என்னுடையது தான் அப்படின்னு பாபா பதில் சொல்றார். நீங்க தான் அந்த நகைகளை அந்த நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகைகள் எங்கேருந்து கிடைச்சது, எப்படி நீங்க அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா எல்லாமே என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கமிஷனர் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், இது திருட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அந்த நபர் நீங்க தான் அந்த நகைகளெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்றாரு, அதனால தயவு செய்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பாபா சொல்றாரு, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த பிசாசோட எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த கமிஷனருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், பாபா கிட்ட என்கொயரி பண்ணிட்டாரு இல்லையா. ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதுறது, ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் பாபா எல்லாத்துக்குமே ஆமாங்கிற மாதிரி தான் பதில் சொல்றாரு. இதை வச்சு ஒரு முடிவுக்கும் வர முடியல. இந்த கமிஷனர் ரொம்ப குழம்பி போனாரு. அந்த தருணத்துல யாரோ சொல்றாங்க, இந்த மாதிரி கிராமத்துல ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், அந்த ரெஜிஸ்டர்ல வெளியூர்காரவங்க யாராவது கிராமத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க எப்ப வந்தாங்க, எத்தனை நாள் அந்த கிராமத்துல தங்கினாங்க, எப்ப கிராமத்தை விட்டு வெளியில போனாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு பார்த்தோம்னா அதுல அந்த நபருடைய பெயர் இல்லாம இருந்ததுன்னா பாபாவுக்கும் அந்த நபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த நபர் இந்த கிராமத்துக்குள்ளேயே வரலன்னு சொல்லும் போது அவர் எப்படி பாபாவை பார்த்து இருக்க முடியும், இல்ல பாபா கிட்ட இருந்து நகைகளை பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு தோணுது. அதனால சரி அந்த ரெஜிஸ்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்றாரு.
அந்த ரெஜிஸ்டர் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதில் செக் பண்ணி பார்த்தா இந்த திருட்டு சம்பவம் நடந்த அந்த குறிப்பிட்ட தினங்கள்ல வந்து இந்த திருடர் இருக்கார் இல்லையா, அவரோட பெயர்ல யாருமே ஷிரடிக்குள்ள வரவே இல்லை அப்படிங்கிறது அதில் தெரியுது. அப்ப இவர் ஷிரடிக்குள்ளேயே வரல அப்படின்னா இவர் பாபாவை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பாபாவும் வந்து ஷிரடியை விட்டு எங்கேயுமே வெளியில போல அப்படிங்கிறதுக்கும் நமக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி கமிஷனர் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதுறாருன்னா, இந்த குற்றவாளி வந்து இந்த குறிப்பிட்ட தினங்கள்ல ஷிரடியில இல்லவே இல்லை. ஏன்னா அவர் முதல்ல ஷிரடிக்கு வந்ததுக்கான எந்த சாட்சியும் இல்லை. அவர் ஷிரடிக்கு வரலங்கும் போது அவர் எப்படி வந்து பாபாவை பார்த்திருக்க முடியும்? பாபாவை பார்த்திருக்க முடியாது. பாபாவை பார்க்கலன்னா நகைகளை வந்து எப்படி பாபா கிட்ட இருந்து அவர் வந்து வாங்கியிருக்க முடியும்? அதுவும் சாத்தியம் இல்லை. பாபா வந்து அவருக்கு வெளியில இந்த ஊரை விட்டு வெளியில போய் நகைகளை கொடுத்ததுக்கான எந்த சாட்சியமும் இல்லை. ஏன்னா ஸ்ரீ சாய்பாபா வந்து ஷிரடியை விட்டு எங்கேயுமே வெளியில போகல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேர் சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வந்து நகைகளை வந்து அந்த திருடர் பாபா கிட்ட இருந்து வாங்கியிருக்க முடியும்? இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் தன்னுடைய ரிப்போர்ட்டை எழுதிட்டாரு. இந்த ரிப்போர்ட் எழுதினதுக்கு அப்புறம் அவர் வந்து பாபா கிட்ட வந்து கையெழுத்தையோ கை நாட்டையோ எதுவுமே வாங்கல. இதை வந்து அவர் தூலியா கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. தூலியா கோர்ட்டுக்கு அனுப்பின உடனே கமிஷனரோட இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த திருடர் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து அவரை வந்து கைது பண்ணி அவரை வந்து ஜெயிலையும் போட்டுடுறாங்க. ஸோ பாபாவோடைய வயது என்ன, இல்லை அவருடைய பெற்றோர் யாரு, அவருடைய பூர்வீகம் எது, இது எதுவுமே வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு தாஷ்கனு மகாராஜ். பாபாவோட வயதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா, தாஷ்கனு மகாராஜ் ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அம்மையாரை பார்த்தாங்களாம். அவங்க பேரு ஷாலுபாய் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மையாருக்கு வந்து அப்பவே வயது வந்து 65ல இருந்து 70 வயசு இருக்கும் இவர் அவங்கள பார்க்கும்போதே. அந்த தருணத்துல அந்த அம்மா சொல்றாங்களாம், எனக்கு வந்து 8 வயசோ 10 வயசோ இருக்கும்பொழுது கல்யாணம் ஆச்சு. அந்த சமயத்துல தான் பாபா ஷீரடிக்கு வந்தாரு. அப்பவே அவரை பார்த்தா ஒரு 45-50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதரா தான் அவர் வந்து தென்பட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது அந்த அம்மா எப்போ சொல்றாங்கன்னா 1895ஆம் ஆண்டு. அந்த காலகட்டத்திலேயே பாபாவுக்கு 40 அல்லது 50 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஒரு அம்மையார் சொல்றாங்க, நான் வந்து பாபாவை முதல் முறையா பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வாலிபனா, சின்ன வயசு பையனா நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா பாபாவோட மகா சமாதி காலத்துல பாபா வந்து 100 வயதையும் தாண்டியவரா இருந்திருப்பார் அப்படின்னு நம்மளால வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது அப்படிங்கிறாரு தாஷ்கனு மகாராஜ். ஆனா அவரோட வயதை பத்தியோ இல்ல அவரை பத்தி அவரோட எந்த விவரங்களும் சொந்த விவரங்கள் எதையுமே யாருமே பாபா கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் இருந்ததில்ல. அதனால என்னைக்குமே யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்விகளை பாபா முன்னாடி எழுப்பினதே இல்லை. அதனால நமக்கு கிடைக்கிற விவரங்கள் எல்லாமே வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு அன்டிஃபைன்டு தான், ஒரு இன்டெஃபினட் ஆன்சர்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. மேலும் பாபா குறித்து அவருடைய அனுபவங்களை அடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம். ஓ